என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று அம்மாவினுடைய பார்வை உன் மீது விழுந்துள்ளது. இப்போது உன் மீது இருக்கின்றது. ஏனென்றால் இந்த தாயானவள் என்னை நீ தொட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக உன் வெற்றியே உன் கைகளில் இந்த தாயானவள் நான் ஒப்படைக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள், உன்னிடத்தில் ஒப்படைக்க நினைக்கின்ற விஷயங்கள் என்று சில எண்ணமும் இருக்கத்தான் செய்கின்றது. இந்த பிரச்சனைகளையும் இந்த கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொள்ள முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் மற்றவைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் வேதனைப்படுவாய் என்றுதான் இன்னமும் உனக்கு வரவிருக்கின்ற பல பிரச்சனைகள் உன் முன்னால் வராமல் இருக்கின்றது. என் தாயே வெற்றியை தருவேன் என்று சொல்லிவிட்டு பிரச்சனைகள் இன்னமும் இருக்கின்றது என்று சொல்கின்றாயே. என் பிள்ளையே, அப்படி யோசிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய யோசனைகள் நியாயமானது தானே. ஆனால் அம்மா எதையும் தேவையில்லாமல் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் அல்லவா? அதிலும் உன் அம்மா அத்தனை சுலபமாக எல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்று நான் சொல்ல நினைக்கின்ற விஷயத்தை இன்று உனக்கு தெளிவுபடுத்த நினைக்கின்ற விஷயம், உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கு கொடுக்க இந்த அம்மா எப்பொழுதோ தயாராகிவிட்டேன். ஆனால் ஒரு சில காரணங்களால் உனக்கு அது கிடைக்காமல் தட்டி போய்கொண்டே இருக்கின்றது. இன்னமும் ஒரு சில பிரச்சனைகள் என் குழந்தை நீ தாங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது எனவும் ஒரு சில விஷயங்கள் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது. அதனால் என் குழந்தையே, இந்த விஷயங்களில் இருந்து முதலில் நீ வெளிவந்து விட வேண்டும். அதற்கு உனக்கு ஒரு உற்சாகம் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மாவினுடைய கண் பார்வையினை தொடுகின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்தது. அம்மாவினுடைய கண்கள் இப்போது உன்னோடு பேசிக்கொண்டுதான் இருக்கின்றது. என் குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற நல்ல விஷயங்களை இந்த தாயினுடைய பார்வை உனக்கு உணர்த்தப் போகின்றது. என் பிள்ளையே, எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ சரியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா என்று நீ யோசிப்பதற்கான நேரம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்கமே, அத்தனை சந்தோஷங்களையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றுமே உனக்கு இது சந்தோஷத்தை தான் கொடுக்கும் என்று நினைப்பதை விட சந்தோஷத்தை மீறிய கஷ்டத்தையும் விட்டால் அதை நாம் சந்தோஷமாகவே எடுத்துக்கொள்வோம் என்று நினைக்க வேண்டும். தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்துவிட்டது அல்லவா என்றால் இனி கவனம் அதிகமாக வேண்டும் அல்லவா? ஏனென்றால் தவறுகளை நாம் எக்காரணம் கொண்டும் செய்துவிடக் கூடாது. வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களை நாம் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரம் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று இங்கு யாருக்குமே தெரியாது. என் பிள்ளையே, அப்படி தெரியாத போது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு மட்டும் எல்லாம் சரியாக நடக்கும் என்று நினைத்தால் எப்படி? எப்படி நடந்தாலும் அதை நான் சரியாக எடுத்துக்கொள்வேன் என்பதுதானே சரி. எல்லாம் நீ நினைத்தது போலத்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது. எப்படி நடந்தாலும் அதை எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்கொள்வேன் என்று நீ சொல்ல வேண்டும். என் பிள்ளையே, எதுவும் நிரந்தரமில்லாத வாழ்க்கை, எந்த ஒரு சூழ்நிலைகளும் உனக்கு நிரந்தரமில்லாத போது நீ அதை உணர தொடங்கிவிட்டாய் அல்லவா? வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காலகட்டத்தில் உன்னை வாழ வைத்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். துன்பங்களையும் துயரங்களையும் தாண்டி இப்பொழுது நீ உன் வாழ்க்கையில் வருகின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் இந்த அம்மா என்னுடைய கண் பார்வையில் இருக்கின்றது. நான் உனக்கு அதனை சரி செய்து கொடுக்க புறப்பட்டு விட்டேன்.
மாட்டேன். அம்மாவினுடைய கண் பார்வையில் இருக்கின்ற உன்னுடைய எதிரிகளும் உன்னுடைய துரோகிகளும் நிச்சயமாக தண்டனைக்கு உரியவர்கள். அவ்வளவு எளிதில் யாருக்கும் மன்னிப்பினை நான் கொடுக்க மாட்டேன். ஒரே ஒரு வாய்ப்பு தான் கொடுக்கப்படும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு திருந்தவில்லை என்றால் இனி எந்த வாய்ப்புகளும் அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. நான் கொடுக்கப் போகின்ற கஷ்டங்கள் அவர்களை வாழ விடாது. என் பிள்ளையே, வெற்றிக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நான் தவிர்த்து இருக்கின்றேன், தகர்த்தெறிகின்றேன். உன்னுடைய முயற்சியை நீ கைவிடாமல் முன்னேறிக்கொண்டே இரு. முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வது போல உன்னுடைய முயற்சிக்கு உனக்கு நிச்சயமாக வெற்றி முழுமையாக கிடைக்கும். வாழ்க்கை உனக்கு உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கும். உன் முன்னால் காண்பித்து கொடுக்கும். எந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று பதறியே என் பிள்ளை நீ இனி நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் தெளிவாக காண்பாய். என்ன சூழ்நிலைகள் உனக்கு வந்தாலும் இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரியானாலும் எப்பேற்பட்ட துரோகியானாலும் இங்கே அழிந்துதான் போவார்கள் என்பதனை புரிந்து கொள். எனக்கு கோபம் வராது. சற்றென்று யார் மீதும் கோபம் கொள்ள மாட்டேன். ஆனால் எனக்கு அது வந்துவிட்டது என்றால் அதன் பிறகு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அதன் பிறகு மன்னிப்பு என்கின்ற வார்த்தைக்கு என்னிடத்தில் பதிலும் இருக்காது. அதற்கு எந்த வகையிலும் நான் தலை சாய்த்து விடமாட்டேன் என் பிள்ளையே. அதனால் நீ நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நினைத்து வருந்தாதே. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். உனக்கு துன்பங்களை கொடுப்பதும் கூட உன்னை உச்சத்தில் நிறுத்தி வைக்கும். ஒரு நாள் எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறிவிடும். மற்றவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற கெடுதல் கூட உனக்கு சாதாரணமாக மாறிவிடும். இதுவெல்லாம் கற்பனை கதையல்ல என் பிள்ளையே. வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள். என் குழந்தை, எதற்காகவும் பின்வாங்க துணியாதே. உன்னை பின்தொடர்ந்து நான் வந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? நீ நின்றால் நானும் நின்று விடுவேன். அதனால் எப்பொழுதும் அதை செய்யாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உன் வெற்றியை உனக்கு நான் பரிசாக கொடுக்கும் வரை ஒரு நாளும் நீ பின்வாங்கி விடாதே. நீ பின்வாங்கினால் உன் அம்மா நானும் பின்வாங்க நேரிடும் என்பதனை புரிந்து கொண்டு அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கின்றது என்கின்ற சந்தோஷத்தோடு என் பிள்ளை நீ உன் வெற்றியை நோக்கி பயணம் செய். மனதிற்குள் தேவையற்ற குழப்பம் வருகின்றதா? இந்த அம்மா உனக்கு என்ன தருகின்றாள் என்று சற்று சிந்தித்து அம்மா இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் உனக்கு செதுக்கி இருக்கின்றாள் என்று நன்றாக உற்று கவனி. நிச்சயமாக அதன் பிறகு உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற பயங்களும் குழப்பங்களும் உன்னை விட்டு நீங்கிவிடும். உன்னை சூழ்ந்து வந்து ஒவ்வொருவரும் தருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். யாருக்காகவும் என் பிள்ளை நீ எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய நினைக்காதே. யாரும் உன்னை வாழ வைக்கப் போவது கிடையாது. அப்படியே உன்னை ஒருவர் வாழ வைக்கின்றார் என்றால் அவர்களுக்கு மட்டும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ நன்றி கடன் பட்டு கொண்டே இரு. என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.